அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க விஷ்ணு யூடியூப் சேனல் அனைவருக்கும் அடியனோட தயவான வணக்கம். அடியன் புதிய பெரியன் சித்தாவர்மா வைத்தியர் கள்ளக்குறிச்சி. இந்த காணொலியில பெண்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்களுடைய விருப்பமான தோழி யாருனாக்கா சித்த மருத்துவத்துல ஒரு மருந்து இருக்குது. அது என்ன மருந்துனாக்கா சதாவரி, பேர் வரி, கோதாவரிங்கிற மாதிரி, காவேரிங்கிற மாதிரி சதாவரி, தண்ணீர் வீட்டான் கிழங்கு அப்படின்னு தமிழ்லயும் சொல்லுவாங்க. இந்த சதாவரி லேகியத்தில் சதாவரி மருந்தை கொண்டு செய்கின்ற ஒரு மருந்து, அது லேகியமான மருந்து. இது பெண்களுக்கு தான் ஃப்ரெண்டுனாக்கா ஆண்களுக்கும் ரொம்ப ஃப்ரெண்டான மருந்து. ஆண்களுக்கும் ஒரு ரொம்ப விருப்பமான ஒரு தோழன் தோழி, எல்லா வயதிலும் சாப்பிடலாமனா எல்லார் வயதிலும் சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் சதாவரி லேகியம். இந்த சதாவரி லேகியம் சுத்தி செய்யணும். இப்போ அந்த கிழங்கு எடுத்து பாலில் சுத்தி பண்ணி அதில் நடுவில் நரம்பு இருக்கும், அந்த நரம்பை எடுத்து பாலில் சுத்தி பண்ணும்போது தான் அந்த மருந்து நல்லபடியாக வேலை செய்யும். அதனால் அது போல செய்யக்கூடிய எடுத்து தான் நம்ம எந்த மருந்துக்குனாலும் கொடுப்போம். அது லேகியமாக இருந்தாலும் பொடியாக இருந்தாலும். இந்த சதாவரி லேகியம் தேரையர் வைத்திய காவியம் 1500 நூல்கள் எடுத்தப்பட்ட குறிப்பு தான் இந்த குறிப்பு சதாவரி லேகியம். இதுல சதாவரி சுத்தி செய்த சதாவரி 350 கிராம், வால்மிளகு, நன்னாரி, கசகசா 35 கிராம் சுத்தி செய்யுது, அதாவது நெய்யில விட்டு வறுக்கிறது. அதில் பனவெல்லம் 900 கிராம், தேன் 150 கிராம், பசுநெய் 150 கிராம், இவ்வளவுதான். மொத்தம் 7 வகையான மருந்து தான். இதை கொண்டு முறைப்படி நாம லேகிய பதத்துல லேகிய முறைப்படி லேகியம் செய்து தண்ணி எதுவும் இல்லாம அழகா லேகியம் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த லேகியத்தை காலைல ஒரு ஸ்பூன், சாயங்காலம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு சூடா ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டீங்கன்னா அப்பா ஆயிரக்கணக்கான நன்மைகள் கிடைக்கும். இது நமக்கு கிட்னி ஃபெயிலியரை சரி பண்ணிடுது. நாங்கள் கிட்னி ஃபெயிலியர் மேகம் 21 சூடு நோயில ஒண்ணுதான். அப்போ கிட்னி ஃபெயிலியருக்கு நம்ம இதை துணை மருந்தா நாங்கள் கொடுக்குறோம். துணை மருந்து சதாவரி லேகியம் கிட்னி ஃபெயிலியர் சரி பண்ணி, சதாவரி லேகியத்தை மட்டும் சாப்பிட்டு கிட்னி ஃபெயிலியர் சரியாகாது. கிட்னியை குளிர்ச்சிப்படுத்தும். சக்கரை நோயாளி பேஷண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது சூடு தான். அப்போ சூட்டையும் இது சரி பண்ணும். அது மட்டுமா மேக சூடு, சில பேருக்கு பெண்களுக்கெல்லாம் பார்த்தா அங்கங்கே தேவையில்ல இன்ஃபெக்ஷன், அங்கங்கே வெளிய இடத்துல டாய்லெட் பயன்படுத்தும் போதோ இல்லை அதிகப்படியாக உஷ்ணத்தினாலே கிருமி தொற்று, நம்ம ரெஜினால கிருமிக்கு தொற்று ஆகி ஆண்களுக்கோ பெண்களுக்கோ தொற்று நோய்கள் என்று சொல்லுவாங்க. அந்த கிருமி தொற்று எல்லாம் வெட்டை, உதிரப்போக்கு, வெள்ளை இது போன்றெல்லாம் நிறைய போகும், இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ இந்த இன்ஃபெக்ஷனுக்கெல்லாம் இந்த லேகியத்தை காலை மேலே ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வரும்போது அந்த உஷ்ணத்தை தணிச்சு இந்த கிருமி தொற்றுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. கற்ப பையில கட்டி, சதக்கட்டி, நீர்க்கட்டி, பிசிஓடி, பிசிஓஎஸ் இது போன்ற உஷ்ண கட்டிகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாக்லெட் சிஸ்ட், இதெல்லாம் உஷ்ண கட்டி தான். இந்த கட்டிகளுக்கு இந்த லேகியத்தை நம்ம காலை மேலே சாப்பிட்டோம்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கற்பப்பை அதிகமான உஷ்ணம். ஏன்னா கற்பப்பையில் குழந்தை தங்கணும், ஒரு உயிர் தங்கி அங்கே வாழணும். அந்த இடம் குளிர்ச்சியா இருந்தால் தான் உயிர் தங்கி வாழும். ஒரு பாலைவனத்துல பார்த்தீங்கன்னா, வறண்டு இருக்கின்ற பாலைவனத்துல ஏதாவது உயிரினங்கள் வாழுமா, ஒரு புழு பூச்சி இருக்குமானா இருக்காது. அதே நீர்நிலைகளை போய் இப்போ தண்ணி இருக்கின்ற இடங்களை போய் பாருங்க, நிறைய உயிரினங்கள் இந்த தண்ணியில வாழும். அது போன்ற கற்பப்பை ஒரு உயிரினம், ஒரு குளிர்ச்சியான ஒரு உறுப்பு, ஒரு கற்பப்பை. அந்த கற்பப்பையில பனிக்குடம்னு சொல்லுவாங்க, அந்த பனிக்குடத்துக்குள்ளாரதான் குழந்தையா இருக்கும். அப்ப நீர் பகுதி. அப்ப இந்த நீரா இருக்கின்ற குளிர்ச்சியா இருக்க வேண்டிய இந்த கற்பப்பையை சூடா இருப்பதனாலதான் குழந்தை தங்க மாட்டேங்குது. அப்ப கற்பப்பையை குளிர்ச்சிப்படுத்தணும், கற்பப்பையை பலப்படுத்தணும், சினமூட்டைகள் நல்லா வளரணும், அந்த வந்த விந்துகளை ஒரு உயிரை உற்பத்தி பண்ணணும்னாக்க இந்த சதாவரி லேகியம் அதுக்கு முக்கியம். நல்லா கருமுட்டை வெடிக்கணும், சினமுட்டை வரணும். அந்த ஃபாலிகுலர் ஸ்டடியில அந்த நாள் அந்த முட்டை வெடிக்கணும்னாக்க இந்த சதாவரி லேகியத்தை நம்ம சாப்பிடணும். சரி, ஆண்களுக்கு இது எப்படி ஆண்களுக்கு விந்து கட்டிப்படுத்துறது. நீர்த்து போன விந்துக்கு என்ன பண்ண சொல்லி நீர்த்து போச்சுனாக்க குழந்தை தங்காது, அந்த விந்தணுக்கள் குறைபாடு இருக்கும், விந்தணுக்கள் விரைந்து சீக்கிரமா போயிடும். சூடுதான், வெட்டச்சூடு தான் சீக்கிரமா தாம்பத்தியத்துல போறது, இந்த உணர்வு இல்லாம இருக்கிறது, நரம்பு தளர்ச்சியா இருக்கிறது, பெண்கள் பார்த்த உடனே சில பேர்த்துக்கு எல்லாம் விந்து வெளியேறது, டிவியை பார்த்து கவர்ச்சியான பொம்மடங்கள் பார்த்தாலும் விந்து வெளியேறது, நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் நிறைய பேஷண்ட்டுகளை நம்ம பார்க்குறோம், கண் கூட நிறைய பேர்த்துக்கு பார்க்குறோம். அப்போ அவங்களுக்குலாம் இந்த லேகியத்தை சாப்பிட்டு வரும்போது அந்த உடலும் மனமும் குளிர்ச்சி அடைந்து விந்து நீர்த்து போறது நிற்கும். ஆண்களுக்கு வெள்ளை போறது நிற்கும், ஆண்களுக்கு தூக்கத்துல விந்து போறது நிற்கும். சீக்கிரமா அப்படியே இழுத்துக்கி பிடிச்சி கெட்டியா இந்த விந்து கெட்டிப்படும்.
விந்து அணுக்கள் வந்து அந்த கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூடும். அந்த மோர்டாலிட்டி இந்த விந்து நீர்ந்து போறது தன்மை வந்து கூடும். ஆண்களுக்கு இப்படியாகவும் பெண்களுக்கு இப்படியாகவும் வேலை செய்யும். அது மட்டும் இல்ல, தசைக்கட்டி ஆண்களுக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா விப்புறுதி கட்டி, தசை கட்டி, சில இது வந்து அதிகப்படியான கர்ப்பப்பை புற்று யூட்ரஸ் கேன்சரையே வந்து குணப்படுத்தும். ஏன்னா யூட்ரஸ் கேன்சரே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான யூட்ரஸ் புண்ணாகி 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 அங்கே வந்து கர்ப்பப்பையில கட்டியாகி ரணமாயிடும், புற்றுநோய்களாக வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து துணை மருந்தா அந்த கர்ப்பப்பை கேன்சருக்கு கொடுக்கும்போது கர்ப்பப்பை கேன்சர் எல்லாம் நம்ம வந்து குணப்படுத்தி வரும். அதுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்து. சில பேர்த்துக்கு பார்த்தா உடல் உஷ்ணமாகி கை காலெல்லாம் எரியும். இந்த பார்த்தாலும் எரிச்சலாகும். சூரிய வெப்பம் பட்டாவே சில பேர்த்துக்கு எரியும். சில பேர்த்துக்கு ஃபேன் எல்லாம் கை காலெல்லாம் எரிச்சலாகும். சில பேர்த்துக்கு ஏசிலெல்லாம் எரிச்சலாகும். இப்போ இவங்களும் என்ன அர்த்தம் அப்படின்னா அதிகப்படியான சூடு. அதிகப்படியான சூடு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி எரிச்சு. அதுக்கு இந்த லேகியத்தை நீங்கள் வந்து ஒரு 3 மாதமோ 6 மாதம் நீங்கள் தொடர்ச்சியாக பிரச்சனை உள்ளவங்க தான் சாப்பிடாமா சார்? இல்லை, பிரச்சனை இல்லாதவங்களும் சாப்பிடலாம். எல்லாருமே சாப்பிடலாம். குழந்தைங்க சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடலாமே. வயதானவங்க சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிடலாம். ஸோ எல்லா வயதிற்குமான இது ஒரு உணவு, அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி சதாவரி, வால்மிளகு, நன்னாரி, கசகசா இதெல்லாம் குளிர்ச்சி தானே. இது ஒரு உணவு தானே. நன்னாரி சர்பத்து குடிக்கிறோம், கசகசா லட்டில் சேர்க்குறோம். இது ஒரு வகையான உணவு தான். இதை நீங்கள் மருந்தா பார்க்காம தினசரி ஒரு உணவு மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வாழலாம். சில பேருக்கு இப்போ சரவாங்கின்னு சொல்லுவாங்க. சரவாங்கினா ரொமாட்டிக் ஆர்த்தரிஸ், அது வந்து எலும்பு மூட்டுகள்லாம் அரிச்சிடும், கயிறு திருப்ப முடியாது. ஸோ அவங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா அந்த சரவாங்கி சூட்டில் இருந்து இது வந்து காப்பாற்றும். ஸோ சரவாங்கி பேஷண்ட்டு, முடக்குவாத பேஷண்ட்டும் கூட இதை வந்து சாப்பிடலாம். சில பேருக்கு எலும்பு சூடு, எப்போ பார்த்தாலும் கணங்கணங்கணங்கணங்கணங்கன்னு உடம்பு சூடாகிட்டே இருக்கும். ஆனால் தொட்டு பார்த்து டிகிரி வச்சு பார்த்தீங்கன்னா காய்ச்சல் இருக்காது, ஆனால் உடம்பு கணங்கணங்கணங்கணங்கன்னு இருக்கும். ஸோ அது அஸ்தி சூடுன்னு சித்த மருத்துவம் சொல்லுவாங்க. அந்த அஸ்தி சூடையும் என்பு சுரம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜுரத்தையும் கூட இந்த மருந்துகள் வந்து ரெடி ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க இருமல், அதிகப்படியான உஷ்ணம், வறட்டு இருமல் சொல்லுவாங்க. அதிகப்படியான சூடாகி தான் சில பேருக்கு வறட்டு இருமல். வறட்டு இருமல் சொன்னால் நம்ம நேராக சூடு மருந்து போய் சாப்பிடக்கூடாது. சளி வந்தீங்கன்னா வறட்டு இருமலா இல்லை சாதா சளி இருமலா? சளி இருமலுக்கு தான் நீங்கள் ஹீட் மருந்து கொடுக்கணும். இப்போ வறட்டு இருமலுக்கெல்லாம் வறட்டு இருமல் சூடுனால் உருவாக்கக்கூடிய மருந்து. ஸோ அதுக்கு வந்து இது போன்ற சதாவரி லேகியத்தை இந்த மருந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா உடம்பு வந்து குளிர்ச்சிப்படும். சில பேருக்கு பார்த்தா முடியெல்லாம் சீக்கிரம் கொட்டி போயிடும், சீக்கிரம் வந்து நிறைய ஆகிடும். ஸோ எனக்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் சொல்கிறதுக்கு டைம் இல்லை, ஆனால் எங்களுக்கெல்லாம் சீக்கிரம் நிறைச்சி போச்சு. ஆனால் நீங்களாம் வந்து வர்றதுக்கு முன்னாடி தினசரி இந்த லேகியத்தை சாப்பிட்டா உடல் குளிர்ச்சி ஆகி சீக்கிரமாக வந்து நிறைய வந்து வராது, நிறைய வந்தால் திரையே வராது. அப்போ சீக்கிரம் இளமையாக இருப்பதற்கும் இந்த மருந்து வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மருந்து. ஸோ இந்த மருந்து நான் சொன்ன லேகியத்து கூட பூனைக்காளி, முருங்கை விதை, நெல்லி வற்றல், சதாவரி சொல்லியாச்சு, வால்மிளகு, இதெல்லாம் சேர்த்து நீங்கள் இந்த லேகியம் பண்ணிங்கன்னா நல்லா வீரியமாக ஆண்மை குறைபாடு, பெண்மை குறைபாடுக்கு ரொம்ப அற்புதமான மருந்து. குழந்தையின்மைக்கு ரொம்ப அருமையான மருந்து. ஆண்மை குறைபாடுக்கு ரொம்ப, பிள்ளைங்களுக்கு குளிர்ச்சியாக்கி மூளை நல்லா வேலை செய்ய, பிரெயினுக்கு ரொம்ப ஞாபக சக்தி தரக்கூடிய மருந்தும் கூட. உடலுக்கு குளிர்ச்சியாக இருந்ததுன்னா இந்த எல்லா நோய்களையும் சரி பண்ணும். ஸோ இந்த ஒரே மருந்து பல நன்மை. இதை உணவாக நோய் உள்ளவர்கள் மருந்தாக பயன்படுத்தலாம், நோய் இல்லாதவர்கள் உணவாக பயன்படுத்தலாம். எவ்வளவு காலம் பயன்படுத்தலாம்? எவ்வளவு காலம்னாலும் பயன்படுத்தலாம். நீங்கள் லைஃப் டைம் கூட சாப்பிட்டா ஏதாவது ஆகுமானா ஒன்றுமே ஆகாது உடல்ல. ஏன்னா அவ்வளோ சூடான வாழ்க்கை தான் நம்மளாம் வாழ்கிறோம். ஸோ இந்த சதாவரி லேகியத்தை நீங்கள் அனைவரும் சாப்பிட்டு சதா காலமும் ஆரோக்கியமாகவும் பலுவாகவும் மனவாகவும் மன வலிமையோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டுமாய் நான் வந்து உங்கள் அனைவரையும் கேட்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி.